வசனம் சொல்கிறது, கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. ஆமாங்க. இந்த உலகத்துல நாம பல சிந்தனைகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக சிந்தனைகள் உண்டு, ஒரு கூட பொறாமை கொள்கிற சிந்தனைகள் உண்டு. நம்ம நிறைய பேசுறது கேட்டிருப்போம், இவங்க அப்படி கஞ்சத்தனமா இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க என்று. அல்லேலூயா. ஆனால் நாம் உதாரத்துவமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்கள் பரமபிதா இப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் பாவிகளுக்கும் துரோவிகளுக்கும் மழை பெய்ய செய்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கடைசி நிமிஷத்துல, உயிர் போற கடைசி நிமிஷத்துல, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருவன் இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டான் என்றால் அங்கே அவனை மன்னித்து அவனை பரலோகராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார், அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவருடைய இறக்க குணம். அந்த சிலுவையில கல்லர் அறையப்பட்டிருக்கும் பொழுது அந்த கல்லன் கடைசி நிமிஷத்துல இயேசு கிறிஸ்து பார்க்கிறான், நம்மை போல சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், இந்த மனுஷன் எந்த பாவமும் செய்யவில்லையே என்று அவன் இரக்கத்தோடு அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அப்போ அவனுக்கு தெரிகிறது, இது ஒரு தேவ குணம், இவர் சாதாரணவர் அல்ல, இது ஒரு தேவனுடைய குமாரன் என்று. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவ சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தவர்களும் என்று சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சொல்லுகிறான். இயேசு அந்த இடத்துல, நீ இப்பதானே விசுவாசிக்கிற, இல்ல நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டியா, நீ தண்ணீர் போய் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டியா அப்படின்னு கேட்கவில்லை. அவனால முடியாதுன்னு தெரியும். ஆண்டவர் சொன்னார், சரி ஓகே, இன்னைக்கு நீ என்னோட பாரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே ரூல்ஸ் படி பார்க்க மாட்டாரு, அவருக்கு மனுஷன் தான் முக்கியம். அல்லேலூயா. ரூல்ஸ்க்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை, மனுஷனுக்காக தான் ரூல்ஸ். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. அல்லேலூயா. அவர் எப்படி உதாரத்துவமாக இருந்தாரோ நாமும் உதாரத்துவமாக இருப்போம். அல்லேலூயா. நமக்கு உதாரத்துவமான குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உதாரத்துவமாக கொடுக்கக்கூடியவங்கள தான் நம்ம கண்ணு பார்க்கும். நம்ம கெட்ட சிந்தை உடையவர்களாகவும் நாம் அசுத்தம் உள்ளவர்களாக இருந்தோம்னா நம்ம கண்ணில் சுத்தி பார்க்குற எல்லாமே அசுத்தமாவே இருக்கும். அல்லேலூயா. அதனால வசனம் சொன்னது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உன் கண் வெளிச்சமா இருந்தா உன் வாழ்க்கை சரீரம் முழுவதும் எல்லாம் வெளிச்சமா இருக்கும், உன் கண் இருளா இருந்தால் உங்க லைஃப் ஃபுல்லா இருளா இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராங்க.